most scenic route ever. See that side. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரூட் ரொம்ப நல்லா இருக்கு. கிரீனரிஸ் தான் இருக்கு, அடர்ந்த காடு பகுதி அப்படிதான் இருக்கு மேப்ல பார்க்கும்போது. ஃபுல்லா கிரீன். குளிச்சுட்டு வராங்க. ஆமா, வந்திருக்காங்க. நிம்மதியா வாழ்க்கை நடத்துறாங்க. இது இருக்கு இல்லைங்களா, இது உடைக்கணும். இது உடைச்சிட்ட பிறகு இது உள்ள பாருங்க, இது ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல, இதுதான் அந்த பிரியாணிக்கெல்லாம் போடுறது. இது அந்த ஹே காய்ஸ், நம்ம டிகே காலனியில் அழகாக குளிச்சுட்டு இவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறியாச்சு. ஆட்டோவில் ஏறிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு நான் சும்மா வீடியோ ஷூட் பண்ணேன். ட்ரெயின் ட்ராவல் ஆகிடுச்சு, பஸ் ட்ராவல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆட்டோலேருந்து பஸ் ஸ்டாப் போய் அப்புறம் பஸ் ஸ்டாப்லேருந்து நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேருந்து நம்மளோட காரை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வேறு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்றது தான் ஒரு பிளான். இங்கே பாருங்கள், இந்த சீனிக்காக இருக்குது, நல்லா அழகழகாக வீடு மாதிரி. அதனால தான் நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம் ஆட்டோவில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தில் பண்ணாங்க. அதனால் நான் இந்த வீடியோ எடுத்தேன். கைஸ், இப்பதான் மழை விட்டுட்டு நல்லா தூறல் போட்டுட்டே இருந்துச்சு. நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், அங்க என்னோட வீடியோல அப்லோட் பண்ணியிருப்பேன். அங்க போயிட்டு அங்க இவங்களோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க. நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, இவங்க ஃப்ரெண்ட் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனோம். அவங்க சொன்னாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க பாய், வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், நீங்க பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இப்பதான் போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே மீட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட போறது இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ அங்க போன உடனே நம்மளுக்கு சொல்லவே இல்லை, தடபுடலாம் அவங்க லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப யம்மி அடிப்பொலி லஞ்சு. கேரளால வந்து சூப்பரா இருந்துச்சு லஞ்சு. ஹோம் ஃபுட் சாப்பிட்டது. சிக்கன்ல என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க, கிரேவி மாதிரி. அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் பக்கோடா, அவங்க கேட்டரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பண்ணை இருக்கு. பிளஸ் அவங்க வந்துட்டு நிறைய ஃபார்ம் இருக்கு அவங்களுக்கு. நல்ல பக்கத்துல எல்லாம் நிறைய செடி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே காட்டினாங்க. அவங்க பக்கத்துல மரத்துல விளையுது. அது நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் பார்த்துட்டு. நிறைய அவங்க சுத்தி வந்துட்டு காட்டுறது எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் தான். இங்க பாருங்க, இதெல்லாம் பிச்சு கொடுத்தாங்க. இது கொஞ்சம் காயா இருக்கு. பட் இதுவே சாப்பிட்டாலே யம்மியா இருந்துச்சு, கட்டாமிட்டாவா இருக்கு இது. அதுக்கப்புறமா அங்கேயே நம்ம நல்ல ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டோம் கடிச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்துட்டு இந்த ஜாதி பத்திரி அப்படின்வாங்கல்ல, அது இங்க பாருங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு அங்க மரத்துலயே இருந்துச்சுங்க, நல்ல மரம். அங்கிள் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா இது பிச்சு கொடுத்தாரு ஃப்ரெஷ்ஷா. அதுக்கப்புறமா பிளம் மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க, ரெட் கலர்ல செரி மாதிரியா. சூப்பரா இருந்துச்சு, அது சான்ஸே இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு பேஷன் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறமா அதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எவ்வளவு காஸ்ட்லிங்க, இதெல்லாம் செம்மையா இருக்கு. இதுதான் ஆக்சுவல் கலரு. நம்ம வந்துட்டு ஜாதி பத்திரிக்கு ஜாதி காய் வந்துட்டு இது இருக்கு இல்லைங்களா, இது உடைக்கணும். இது உடைச்சிட்ட பிறகு இது உள்ள பாருங்க, இது ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல, இதுதான் அந்த பிரியாணிக்கெல்லாம் போடுறது. இது இந்த கீ ரைஸ் பிரியாணிக்கு அது எல்லாமே. இதுக்குள்ள வந்துட்டு ஒரு காய் இருக்கு, பிளாக் சீடு. இந்த சீடை உடைச்சாக்கா இன்னொரு ஸ்பைசஸ் இதுலயே இருக்கும், இந்த ஜாதிக்காய் அந்த மாதிரி. ஸோ இது வந்துட்டு பிரியாணியோடது, செம்ம காஸ்ட்லி. ஆனா இது வந்துட்டு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நம்ம தோட்டத்துல அந்த இதே பார்த்தோம். நான் இவங்க வீடியோ எடுத்திருந்தா நான் அப்லோட் பண்றேன். அண்ட் மோஸ்ட்லி வந்து நம்ம கண்ணில் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணோம். எனக்கு ரொம்ப ஆசை வீடியோ எடுக்கலான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்
ஆமா, இதோட காய் இதுக்கு மேல ஒரு காய் மாதிரியா இருக்கும், பேரிக்காய் மாதிரியா இருந்துச்சு. அந்த காய் அதையும் சாப்பிடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது உப்பு வச்சு சாப்பிட்டாக்கா நல்லா இருக்கும். நல்லா புளிப்பா இருந்துச்சுங்க, செம்மையா இருந்துச்சு. இந்த ஜாதிக்காய் வெளியில வந்தாக்கா இப்படிதான் இந்த கலர்ல தாங்க இருக்கும். இந்த ஜாதி பத்திரி இந்த கலர்ல இருக்கும். இது காய வைக்க தான் இது ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர்ல, ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல அந்த மாதிரி ஆகும். இதுதான் ஃப்ரெஷ். இது நான் லைஃப்ல பார்த்ததே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதுக்கப்புறமா சப்போட்டா இருந்துச்சு, தேங்காய் இருந்துச்சு, பாக்கு இருந்துச்சு. அது எல்லாமே எடுக்க முடியல. அதான் அவங்க பிரைவசி முக்கியம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் நான் கேட்கல எடுக்கலான்னு, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால நான் எடுக்க முடியல. ஆனா ரொம்ப கண்ணில் பார்த்து அனுபவிச்சேங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி காயெல்லாம் பிச்சு தந்தாங்க ஃப்ரெஷ்ஷா அவங்க. அதுக்கப்புறமா என்னன்னா இந்த நெல்லிக்காய் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, அதுக்கப்புறமா வேற என்னங்க இருந்துச்சாங்க? சப்போட்டா, கொய்யா, இது மாங்காய் இருந்துச்சு, வாழைப்பழம், நிறைய சாப்பிட்ற ஐட்டம்ஸுங்க. நம்ம எல்லாம் ஃப்ரூட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆமா, நிறைய ஃப்ரூட்ஸ். எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு என்ன கவலைன்னா எங்க வீடியோ எடுக்க முடியலையேன்னு தான். பாருங்க, ஒரு 2 கிளிப் தான் என்கிட்ட இருந்துச்சு, அதான் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஜாதி பத்திரி அதுக்குள்ள இருக்கிற இது கூட நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைசஸ் இதெல்லாமே. அதுக்கப்புறம் அதுல ஒரு காய் இருக்கு பாருங்க, இந்த காயை கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க தோட்டத்துல பின்னாடி பார்த்தா ஃபுல்லு தோட்டம் தான், அங்கிருந்து தான் இந்த ஜாதி பத்திரி எல்லாமே எடுத்தாங்க. இந்த அவங்க தோட்டம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஜைதுவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. எனக்கு இவங்க வீடு ரொம்ப பிடிச்சிச்சு. முடியாது இல்லைங்களா. இப்போ நம்ம என்னன்னா அங்கிருந்து வந்துட்டோம் நிலம்பூருக்கு. பஸ்ல தான் வந்தோம், பஸ் டிராவல் பண்ணோம். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆமா, இந்த வீடுங்களை பார்த்து இந்த நேச்சரை வந்து ரசிக்கிறதுலயே நான் வந்து மெஸ்மரைஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா Kerala cannot be connected by lens, it should be connected by hearts. சூப்பர். ஆமாங்க, உண்மையாவே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. வீடுங்க சான்ஸே இல்லை, அவ்வளோ அமேசிங்கா இருந்துச்சு வீடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் அப்படியே ட்ராவல் பண்றேன், அப்படியே நீங்களும் பாருங்க. வீடுங்க வந்துட்டு வேற லெவலுங்க. வீடு அவ்வளோ கிளீனா இருந்துச்சு. அண்ட் இங்க இருக்கிற கேர்ள்ஸ் அவ்வளோ கியூட்டா இருந்தாங்க. இந்த ஹிஜாப் எல்லாம் போட்டு அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கே ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. அண்ட் பசங்களும் கியூட்டா இருந்தாங்க, குட்டி குட்டி பசங்க, குட்டி இந்த கேர்ள்ஸ், இந்த குட்டி பசங்கள்லாம். குழந்தைங்கனாலவே அழகு இல்லைங்களா. ஸோ குழந்தைங்களும் பார்த்தோம், நல்ல ஸ்மைலு. இங்க யாரு கிட்ட பேசினாலும் நல்ல ஒரு முகத்துல அந்த ஸ்மைலோட பேசுறாங்க. இப்போ நம்ம இவங்க இந்த ஊரு அவங்க அந்த ஊரு அப்படிலாம் இல்லாம எல்லாருமே ரொம்ப கைண்டா இருக்காங்க. எப்படி என்ன அட்ரஸ் கேட்டாலும் சரி, இல்ல அவங்க கிட்ட போய் பேசினாலும் சரி, ரொம்ப அழகா இதாகுறாங்க. இப்ப நம்ம மலையாளம் தெரிஞ்சுதான் ஆகணுன்ற மாதிரி இல்ல, நம்ம என்ன ஏதாவது பேசணும் அப்படின்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம என்ன கேட்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ பீப்புள் ஆர் ரியலி வெரி குட். அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதான் இப்ப நம்ம வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். அண்ட் ரூமுக்கு போகும்போது நம்ம ஏதாவது எங்கேயாவது போனோம் அப்படின்னு திடீர் பிளான் எல்லாம் வரும் சாருக்கு. திடீர் பிளான் வந்துச்சுன்னா நம்ம அங்க வந்துட்டு நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த ரோடு. நல்லா இருக்குல்ல, எல்லாம் வாயில சொல்ல முடியாது. என்ன பண்றதுக்கு டிரைவ் பண்றதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்றது இந்த ரோடு words can't explain how good it is to drive in this road with all the sceneries on both the sides is a blessing. Alhamdulillah. Wow. ஒரு டீசென்ட்டான ஒரு கார் இருந்தா போதும். You don't want a high-fi good engine car. ஒரு 1.2 cc ல ஒரு வண்டி இருந்துச்சுன்னா you are blessed. Wow. To drive in the scenic road, the most scenic road ever. See that side. Wow. ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரூட், ரொம்ப நல்லா இருக்கு.
வாவ், இங்க ஃபுல்லா ரப்பர் தோட்டம் தான். இதோ மதி கைஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா டிகே காலனி இங்க தான் இருக்கோம். இப்படிதாங்க உள்ள போறோம். நம்ம ரூட்ட பாருங்க, ரூட்டை பாருங்க, பயங்கரமா இருக்கு. இன்னும் 8 கிலோமீட்டர் ரப்பர் தோட்டம் தாங்க இங்க நிறைய இருக்குப்பா. பாருங்க, அப்படியே மேல 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 மேலையா இருக்கு. ரிவர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபால்ஸா ரிவராப்பா? ரிவர் தான். ரிவர் இருக்குன்னு சொன்னாங்க. கீழே பள்ளம் பார்த்து. இங்கதான் ரப்பர் ஃபேமஸ் நினைக்கிறேன். அதனாலதான் நிறைய ரப்பர் இருக்கு. ஊட்டில எல்லாம் டிஎல் இல்லையாமா, இங்க வந்து ரப்பர். ரப்பர் ரொம்ப ரப்பர், தேங்காய் எண்ணெய், அப்படிலாம் இல்லைல்ல. கேரளா பனானா ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ஃபேமஸ். ஃபேமஸா? ஆமா ஆமா, நிறைய ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ரப்பர் தான் போடுவாங்க. ரப்பர், பாக்கு, தேங்காய், அதுக்கப்புறம் பனானா. கரெக்டா சொன்னேன். ஆமாமா, நீங்க பிரில்லியன்ட். நீங்க ஃபேமஸ் தான் சொன்னேன். ஃபேமஸ். ஆமா, ஒன் வே ரோடு தான் இருக்கு. ரொம்ப ஃபேமஸ் தான் சொன்னேன். இங்க கொஞ்சம் பரவாயில்ல, அந்த ரோடு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆமா. இருட்டுக்குள்ள போறோம்னா அல்லதான் நம்ம. இந்த ரோட்ல வெளிச்சம் இல்லைல்ல. எதுவுமே இல்ல, ஆனா பயமாவும் இல்ல. ரோட் நல்லா இருக்கு. இந்த பஸ் இதுவும் ஃபுல்லா சரவுண்டட் பை கிரீனரிஸ் தான் இருக்கு. அடர்ந்த காடு பகுதி அப்படிதான் இருக்கு மேப்ல பார்க்கும்போது. ஃபுல்லா கிரீன். குளிச்சுட்டு வராங்க. ஆமா, வந்திருக்காங்க. நிம்மதியா வாழ்க்கை நடத்துறாங்க. இங்க வந்து என்னது இது? ஸ்கூல் அட்மிஷன்ஸ் ஓப்பனா போட்டுட்டா. உனக்கு ஒரு அட்மிஷன் இங்க போட்டுங்க. இங்கே நான் இருக்கு, காஸ்டியூமா இருக்கு. அப்போ ஒரு சிட்டி இருக்கு. அது வந்து அதோட லெஃப்ட் சைடுல பால் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குமா, அங்க ஸ்டாப் பண்ணிட்டு போகணும். பால் கடை மாதிரி ஏதோ ஒன்று இருக்குமா? ஓ, இப்படிதான் வந்தோம் நம்ம. ஸோ இங்க வந்துட்டு வண்டியை நிறுத்திட்டு நடந்து போனோம்னா தூரமா. ஆமா, அதான் நடந்து போய் பார்க்கலாம். சரி சரி. இருட்டுறதுக்குள்ள இறங்கிடணும்ல. ஏறினோம்னா இருட்டத்துக்குள்ள இறங்கினா முடிஞ்சிடும் சொல்லி. இருட்டத்துக்குள்ள ஏறி போயிடணும் வெளியே. ஏறி போயிடணும். சொல்ற டார்கெட் வந்து இருட்டத்துக்குள்ள இறங்கிடணும்னா கதம். இறங்கிடணும்னா என்ன? இறங்கினா கீழே போயிடணும். இருட்டத்துக்குள்ள ஏறி வந்து ஓடி போயிடணும். சரி, நான் மாத்தி சொல்லிட்டேன். நான் அங்க பாரு ஆல்ரெடி இருட்டிடுச்சு. ஆமா, எங்க பால் மணி பாத்தீங்கன்னா 5:15. பால் ஏதோ சொன்னாருன்னா, ஒருவேளை அந்த பசங்க இருந்தாங்களே அங்க, அதோ காணாம பட்டின ஸ்தலம் അവിടെ ഉണ്ടെന്നാரு.